நிம்மதியான வாழ்க்கை. கடைசி வரையும் நிம்மதியா நான் இருந்துட்டு போயிரணும்ப்பா அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வரணும். நம்மள பத்தி புரிஞ்சுக்காதவங்க கிட்ட ஆர்க்யூ பண்ற மாரி ஒரு தேவையில்லாத விஷயம் வேற எதுவுமே கிடையாது. அது நம்மளுடைய நேரத்தையும், எனர்ஜியும் மட்டும் தான் வேஸ்ட் பண்ணுமே தவிர, எந்த விதமான பிரயோஜனமுமே குடுக்கவே குடுக்காது. சம்டைம்ஸ் வி ஹாவ் டு பி ஓகே வித் மிஸ்அண்டர்ஸ்டுட். எல்லாருக்கிட்டையுமே நான் இப்படிதான்னு புரிய வைக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா, என்னை பற்றி எனக்கு தெரிஞ்சால் போதும், நம்மளை பற்றி நம்மளை படைச்ச இறைவனுக்கு தெரிஞ்சால் போதும். யாருக்கிட்டையும் போய் நம்ம இப்படிதான்னு ப்ரூஃப் பண்ண தேவையே கிடையாது. அது நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை மட்டும்தான் பாதிக்கும், நம்மளுடைய நிம்மதியை உடைக்கும். நான் இப்படி தான் அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கிறதுல தான் நமக்கு நிம்மதியே. ஸோ தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணி நம்மளுடைய டைமை எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னொன்று சொல்லணும்னா அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். கோவத்தை உண்டாக்கும், ரொம்ப தேவையில்லாத நிறைய விஷயங்களை உண்டாக்கும், ரிலேஷன்ஷிப்பை உடைக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே.